அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு கோச்சார குருமங்கள யோகம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மீண்டும் தலைப்பை சொல்கிறேன். கோச்சார குருமங்கள யோகம். இந்த கோச்சார ரீதியாக குருவும் செவ்வாயும் இணைவது பிறப்பு ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அந்த குரு மங்கள யோகம்பாங்க. இப்போ அது மாதிரி யோகம் ஏற்பட போது, அதுவும் குரு உச்ச வீட்டில் இருக்கார், செவ்வாய் நீச்ச பங்கம் ஆகிறார். ஸோ ரெண்டும் டெஃபினட்டாக எஃபெக்டை கொடுக்குங்கிறதால தான் இந்த வீடியோ தனித்து 12 ராசிகளுக்கும் போட போகிறேன். இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு மங்கள யோகம் என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்த போகுது அப்படின்னு ஒவ்வொரு இதையும் நம்ம பார்ப்போம். இந்த குரு மங்கள யோகம், அதாவது குருவும் செவ்வாயும் ஒரே ராசியில் இணைவது, அதாவது 18/9/2026 அன்று செவ்வாய் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆல்ரெடி கடகத்தில் குரு உச்சமாக இருக்கிறார். இப்போ செவ்வாயும் இணையும் பொழுது குரு மங்கள யோகம் ஏற்பட போகுது. எது வரைக்கும் இந்த குரு மங்கள யோகம் நீடிக்கும் அப்படின்னா 1/11/2026 வரைக்கும். ஆக 18/9/2026 முதல் 1/11/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 45 நாட்கள், கிட்டத்தட்ட ஒரு மண்டலன்னே வச்சுக்கலாம். ஏன்னா ஷார்ப்பாக பிடிக்க முடியாது. ஒரு 1 or 2 days முன்னாடி 1 or 2 days பின்னாடி வரும். ஒரு மண்டலத்துக்கு இந்த குருமங்கள யோகம் ஏற்பட போது இதோட பயன்கள் பலன்கள் என்ன, குருவும் செவ்வாயும் இணைவதால் என்ன நடக்கும், என்ன மாதிரி இந்த சூழல்கள், எண்ணங்கள், செயல்பாடுகள்லாம் வரும் அப்படின்னு ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி சார்பாகவும் பொது பலன்களாக பொருளாதார ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த பார்க்க போகிறோம். இப்போ குரு மங்கள யோகம் அப்படின்னாலே மூல நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிலம் சம்பந்தமான விஷயங்களில் அபரிமிதமான லாபம், அபரிமிதமான நன்மை, பூர்வீக சொத்துக்கள் இருப்பது, பூர்வீக சொத்துக்கள் வழியாக பெரிய நன்மை, பெரிய அந்தஸ்து, மரியாதை உயர்வது, புகழ் கிடைக்கிறது. சார் வீடு நிலம் இருக்கிறதுல எப்படி சார் புகழ் கிடைக்கும்னா அது ஒரு விஐபி பிளேஸ் மாதிரி இருக்கும், இல்லை பெரிய பரந்தப்பட்ட ஏரியாவாக இருக்கும். 200 ஏக்கர் 300 ஏக்கர் அப்படிங்கிற மாதிரி, இல்லாட்டி மெயின் பிளேஸில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் அப்படின்னு ஏதாவது ஒரு பெரிய ப்ரைம் பிளேசஸில் அந்த இடம் இருக்கும். அது அவர் சொல்கிறது தான் விலைங்கிற மாதிரி. அதில் புகழ் வரும். அது உங்கள் இடமா, உங்கள் பேரில் இருக்கா அப்படின்னு அவங்கவுங்க ஆச்சரியமாக கேட்குற மாதிரி வரும். அதை மாதிரி இந்த குருமங்கள யோகம் என உச்சமாக இருக்கிறார் குரு. மற்ற ராசியில் குருவும் செவ்வாயும் சேர்றதும் குருமங்கள யோகம்தான், அதுக்கெல்லாம் வெயிட்டு கம்மி. இப்போ குரு உச்சமாக இருக்கிறார், செவ்வாய் நீச்ச பங்கமாகிறார். கிட்டத்தட்ட 2 பேருமே உச்ச பலன்களை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 12 ராசிகளுக்கும் நிலம் சம்பந்தமான ஆக்டிவிட்டீஸ் நடக்க போகுது, அதற்கான சூழல் நடக்க போகுது. எல்லோருக்கும் இந்த காலகட்டத்தில் ஜாதகம் ரொம்ப திராவையாக இருந்தால் கூட, திராவை இந்த சென்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை, ஒரு ஆவரேஜ் ஜாதகம் இல்லாட்டி பிலோ ஆவரேஜ் ஜாதகம் அப்படின்னு இருந்தால் கூட அவங்க கூட இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு இடம் வாங்கிடுவோம், ஏதாவது வயல், தோப்பு, பிளாட்டு ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணிங்கன்னா பலிதமா. இந்த ஒரு மண்டலத்துக்குள்ளே நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க ஒரு இடத்துக்கு அப்படின்னா எப்படியோ பணம் வரும், எப்படியோ முடிப்பீங்க. அதுதான் பெரிய விசேஷம். செவ்வாய் அப்படி தான் பண்ணுவார். செவ்வாயும் காலப்புருஷ தத்துவப்படி 1-8 கூடையவனாக வருவார். அதாவது மேஷம் அண்டு விருச்சிகத்துக்கு அதிபதி. அந்த 2 ராசி 1-8 எதிர்பாராமல் நடக்கும். பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும். செவ்வாய்னா மோடு முட்டி கோல், எதிர்பாராமல் அடிச்சு விடுவீங்க, திட்டி விடுவீங்க, வம்பளத்தீங்க, மோடு முட்டி. அதனால தான் செல்லமாக மோடு முட்டிம்பேன். ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் அந்த கோள்கள் கொடுக்கும். ஒரு கோள் பாசிட்டிவை மட்டும் செய்யாது, நெகட்டிவும் இருக்கும். அப்போ தான் உயிரோட்டமே இருக்கும். இப்போ கரண்ட்டு லைட் எரியணுன்னாங்க பாசிட்டிவ் நியூட்ரல் ரெண்டும் வேணும். பாசிட்டிவ் ஒண்டி இருந்தால் கரண்ட் எரிஞ்சிருமா, லைட் எரியுமா?
கரண்ட்டில் அந்த மூமெண்ட் இருக்குமா? ஸோ அதை போல தான் இயற்கை அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும். உலகத்தில் பியூராக பாசிட்டிவ்னு எதுவும் கிடையாது. இப்போ இந்த செவ்வாய் அங்கே வந்து சேர்றப்ப உச்ச பலனை கொடுப்பார். பூர்வீக சொத்துக்கள் வழியா அப்படின்னு வேற சொல்கிறேன். ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 9வது ராசியாக வரக்கூடிய தனுசுக்கு அதிபதி குரு, அவரே மீனத்துக்கும் அதிபதி. ஸோ பூர்வீக சொத்துக்கள் வழியா சில செலவுகள் சிலருக்கு கொடுக்கும், சிலருக்கு திருப்தி கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் அப்பா நம்மளுக்கு கிடைச்சிச்சுப்பா நிம்மதிப்பான்னு. இல்லை பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள் இருக்குது உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில், அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், அதுக்கு செலவு பண்ணி ஒழுங்கு பண்ணுவீங்க. அந்த மாதிரி வாய்ப்புகளெல்லாம் இந்த ஒரு மண்டலத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிலம் சம்பந்தமான விஷயங்களில் பாசிட்டிவ் நெகட்டிவாக நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. என்ன சார் ரெண்டுத்தையும் சொல்கிறீங்க? ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கையில் காசெல்லாம் இல்லைங்க, சும்மா கம்மியான அமௌண்ட் இருக்குன்னு ஒரு கம்மியாக ஒரு டோக்கன் அமௌண்ட்டு டோக்கன் அட்வான்ஸுன்னு ஏதாவது கொடுப்பீங்க. எப்படி பணம் வரும்னு தெரியாது. அவங்கள்ட்ட கேட்டேன், இப்படி பரட்டினா திடீர்னு லோனு இது பண்ணேன், அப்படி பண்ணேன், என்னமோ கட்டி முடிச்சிட்டேன். அந்த மாதிரி ஆகும் நல்ல தசாபுத்தியாக இருந்தால். கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் நிலம் சம்பந்தமான விஷயமாக வில்லங்கங்கள் வரும். சார் என்ன சார்? ஆமாம், வில்லங்கம் வந்து அது ஷார்ட்டாக முடிஞ்சிச்சுன்னா அதில் ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு வில்லங்கம் ஏற்பட்டால் தான் அதில் அது ஒரு ஒழுங்குக்கு வரும், இல்லாட்டி அப்படியே கிடக்கும். இப்போ சொத்து இருக்குது அப்படின்னா அந்த சொத்து வழியாக சண்டை வரும். எனக்கு பங்கு உண்டு, உனக்கு பங்கு உண்டு, ஏகப்பட்ட பிரச்சனை வரும் இல்லையா? குரு மங்கள யோகம் பிறப்பு ஜாதகத்தில் நல்ல பாவகத்தில் இருந்துச்சு அப்படின்னாக்க இந்த கோச்சார ரீதியாக இந்த ஒரு மண்டலங்கிறது எக்ஸலண்ட் பீரியடு. கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் நிலையான சொத்துக்கள் வழியாக எந்த டெசிஷன் எடுக்காதீங்க. அந்த 48 நாள் நான் சொன்ன ஷார்ப்பாக சொல்கிறதுனா 18/9/26 முதல் 1/11/26 வரைக்கும் நிலையான சொத்துக்கள் வழியாக எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அப்படியே ஆசிட்டிஸ் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்குக்கு மேலே ஆரம்பிக்கணும். எதாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்குவோம், இப்போ எனக்கு வேறு வேலை இருக்குதுன்னு சொல்லி கட் பண்ணிக்கணும். அங்கே போய் வில்லங்கம் பண்ணிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு சால்வ் பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் மாட்டுவீங்க, உச்சமாக இருக்கும், அது ஆபத்தை விளைவிக்கும். ஏன்னா செவ்வாய்ங்கிறதே மோடு முட்டின்ட்டேன், வன்முறைக்கு உள்ள கோல். அது செவ்வாய்னாலே மோடு முட்டி நெகட்டிவ்னு சொன்னதுக்கு நெகட்டிவாக உண்டி சொல்கிறேன்னு இருக்காதீங்க. பாசிட்டிவ்னா இந்த நிலம், உடல் வலிமை, மன வலிமை, ஸ்ட்ராங்கு கோல் அது. அதனால் எடுத்தேன் கவுத்தன்னு அடிதடியில் பிரச்சனையில் போனீங்கன்னாலும் வம்பு. ஸோ இந்த காலகட்டம் நிலம் சம்பந்தமான விஷயத்துக்கு உகந்ததாக இருக்கா உங்களுக்கே கண்டுபிடிச்சிக்கலாம். இவர்கிட்ட ஜோசியம் பார்க்க வரணும்னு சொல்ல போகிறாருன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கே தெரியும் கடந்த காலம் ஒரு 6 மாதமாக எப்படி இருக்குது, எல்லாம் நல்லபடியாக போகுதா, சிக்கல் இருந்தாலும் இறுதி வெற்றி கிடைக்குதா, அப்படின்னா நல்ல தசாபுத்தி இருக்குன்னு அர்த்தம். கெட்ட தசாபுத்தினா எங்கங்க இதில் உள்ளதும் போச்சு, பிரச்சனை, பயம், எதிரிக்கு பயந்துக்கிட்டு இது பண்ணுறேன். நிலம் என் சொந்த இடம்தான், அந்த இடத்துக்குள்ளேயே போக முடியல, வேற ஒருத்தன் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கான், அப்படி இப்படி பிரச்சனை அப்படி இருக்குது அப்படின்னா அது கெட்ட தசாபுத்தி. அதுக்கு ஒரு சால்வ் கிடைக்கலன்னா நல்ல தசாபுத்தினா அதற்கேற்ற சூழ்நிலை சரியாகும், நீங்களும் உங்கள் புத்தியும் சரியாகும், ஸ்ட்ராங்காக பேசி சரி பண்ணிடுவீங்க. செவ்வாய்னாலே நீங்கள் திமிராக பேசுவீங்க, ஸ்ட்ராங்காக பேசுவீங்க, அது நடக்கும். ஸோ கோச்சார குரு மங்கள யோகம் எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அந்த அடுத்து பார்க்க போகிறோம். இப்போது கோச்சார குரு மங்கள யோகம் தனுசு லக்னம் அண்ட் தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அறிவுறுத்தல்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்களே அந்த இன்ட்ரோடக்ஷனை பார்த்துருங்க. இதில் சில பேர் இன்டெலிஜென்ட்டாக செய்கிறேன்னு சொல்லிட்டு முட்டாள்தனம் பண்ணுறாங்க. த வீடியோ ஸ்டார்ட்ஸ் அட் அப்படின்னு இந்த மாதிரி லூசுத்தனம் பண்ணாதீங்க. திட்டுற மாதிரி பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம், அது உண்மையிலேயே லூசுத்தனம் தான். ஏன்னா இன்ட்ரோடக்ஷனில் தான் இது எதற்கு உரிய இது, என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும், அதெல்லாம் அது அந்த பேஸை வச்சுக்கிட்டு தான்
பேஸ்மெண்ட்டே இல்லாமல் இந்த கட்டடம் கட்டினா எப்படி இருக்கும்? அதை போல் இந்த வீடியோ ஸ்டார்ட்ஸ் அட் அப்படின்னு சொல்லி இந்த டயத்தில் அப்படின்னு சொல்லி போட்டாக்க அது என்ன ஆகும்? அந்த பேஸ்மெண்ட்டே சரியில்லாமல் கட்டடம் எழுப்புற மாதிரி ஆகிடும். ஜாக்கிரதை, அந்த பேஸ்மெண்ட்டை பார்த்துக்கணும். தட் இஸ் இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு தான் இங்கே வரணும். அப்போ தான் ஒரு லிங்க் இருக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த பொறுமை கூட இல்லைன்னா நீங்கள் வீடியோவே பார்க்க வேண்டாம். இப்போ பார்ப்போம், என்ன திட்டுற மாதிரி பேசுகிறீங்கன்னா, ஆமாம் சரியில்லைன்னா திட்டுதாங்க வேணும். இப்போ இங்கே வரேன். தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்பது எதிர்பாராதவை எதிர்பார்க்கும் நேரம். மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை அந்த தலைப்பை சொல்கிறேன். எதிர்பாராதவை எதிர்பார்க்கும் நேரம். இந்த தலைப்பில் என்ன புரிஞ்சிருக்கலாம்? எதிர்பாராதவைகளை எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். சரி, அது ரைட்டு. அது பாசிட்டிவாக நெகட்டிவா சார் அப்படின்னா அது உங்கள் தசாபுத்தியை பொறுத்து மாறும். இருந்தாலும் எதை மாதிரி எதிர்பாராதவைகள் வருது, அது நன்மையான்னு நீங்களே தீர்மானித்து கொள்ளலாம். ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி உச்சமாக இருக்கிறார். உச்சமாக இருப்பது நல்லது தான். ஆனால் 8ல் போய் மறைந்து உச்சமாகிறார். அப்போ நீங்கள் உங்கள் ஈகோவை விட்டுறணும். பார்ட்னர் சொல்கிறத அப்படியே கேட்டு நடக்கணும். பார்ட்னர் வழியாக தான் உங்களுக்கு நன்மைகள், லாபங்கள், திருப்திகள், சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும். 8ங்கிறது ஒரு முறிவு, பிரிவு, சிக்கல்கள், ஆயிலுக்குரியது, ஆக்சிடெண்ட்டுக்குரியது, தாம்பத்தியத்துக்குரியது அப்படின்லாம் வரும். அந்த இடத்துல போய் உச்சமாகிறப்ப பார்ட்னரோடு இணைந்து செய்யறப்ப தான் லாபம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அப்போ புரிஞ்சிக்கணும், இது நன்மையா? நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான் அது நன்மையாக இருக்குமா, முறிவு பிரிவாக இருக்குமான்னு. ஆனால் எதிர்பாராதவைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இவெல்லாம் என்ன நம்மளை விட்டுட்டு போகிறா அப்படிங்கிறதும், இவெல்லாம் பெரிய ஆளா அப்படிங்கிறது இப்படிலாம் நினச்சிங்கன்னா அதெல்லாம் சிக்கலாகும். அங்கே பார்த்துக்கணும். அதனால தான் எதிர்பாராதவை எதிர்பார்க்கும் நேரம். ஏன்னா கெட்ட தசாபுத்தி இருந்துச்சுன்னா இப்போ டேஞ்சராக மாறும். நல்ல தசாபுத்தியாக இருந்தாக ரொம்ப பயந்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இப்படி குழம்பிட்டு செய்கிறது கூட சூப்பராக முடிஞ்சிடும். ஏன்னா தசாநாதனுக்கு தான் வெயிட் அதிகம். தசாநாதன் புத்திநாதனுக்கு கோச்சார ரீதியான பலன்கள் 25% தான் சொல்லுவேன்ல. ஸோ உங்கள் லக்னாதிபதி 8ல் உச்சம், 5 கூடையவன் நீச்சம், அவனும் 8ல் போய் மறைகிறான். ஆனால் நீச்ச பங்கமாகறான். அப்போ ஓரளவு வெயிட்டு, அந்த வெயிட்டு கூட உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை, எதிராளிகளுக்கு இல்லை பார்ட்னருக்கு தான் கிடைக்கும். நீங்கள் யார் கூட சேர்ந்து வேலை பார்க்க போகிறீங்க, யார் கூட சேர்ந்து இது பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு தான் வலிமை, அவங்களுக்கு தான் பவர் கிடைக்கும். அப்போ நீங்கள் பவர் கிடைக்கிறவங்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து போனால் தானே. நான் ஒரு ஆள், பெரிய ஆள், இந்த மேட்டிமை குணம் இருக்கும். தனுசு லக்னம் தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு எதையும் உருப்படியாக செய்ய மாட்டாங்க. ஆனால் பல எய்ம் பண்ணுவாங்க. பேச்சு அறிவார்த்தமாக இருக்கும், மற்றவங்களை கவரும்படி இருக்கும். ஆனால் வேஸ்ட். அதனால தான் நான் அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டார்கள்னு பல வீடியோவில் சொல்லுவேன். நீங்கள் அறிவாளி தான். யார் ஜெயிப்பார்கள்னா புத்திசாலிகள் தான். பெரிய அறிவு இருக்காது அவங்களுக்கு. ஓரளவு தான் நாலேஜ் இருக்கும், ஓரளவு தான் அறிவு இருக்கும். ஆனால் அதை பயன்படுத்தி தனக்கு மற்றவர்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி பண்ணிடுவாங்க. அவங்க தான் புத்திசாலிகள், அவங்க தான் ஜெயிப்பார்கள். இப்போ உங்கள் லக்னாதிபதி ஆஸ் வெல் அஸ் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் 8ல் போய் மறைகிறான், அது நெகட்டிவ். ஆனால் அந்த குரு உச்சமாக இருப்பது, செவ்வாய் நீச்சமானாலும் நீச்ச பங்கமாகிறது நன்மை. இப்போ என்னத்தை எடுத்துக்கிறது? இது நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா? மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளுணர்வு சொல்லும். வெளியில் இருக்கிற ஆள் டம்மி பீஸ், உள்ளே இருக்கிற ஆள் தான் சூப்பர் ஸ்டார். மெடிடேட் பண்ணப்போ தான் அந்த உள்ளுணர்வு சொல்லும். அதுபடி நீங்கள் விஷயங்களை தேர்ந்தெடுக்க முடியும். முறிவு பிரிவு சிக்கல்கள் வராதபடியும் ஒரு கவனமாக எச்சரிக்கையோட ஒரு வாழ்க்கையை வழி நடத்திக்க முடியும். இல்லாட்டி சிக்கல், முறிவு பிரிவு ஓவராக பண்ணி நீங்கள் நம்ம தான் இந்த வடிவேல் சொல்கிற மாதிரி ஓவராக தான் போயிட்டோமோன்னு ஆகும். ஆனால் உங்கள் புத்தி தான் அப்படி இருக்குது. உங்களுக்கு 9க்குரியவன் அந்த பூர்வ பாக்கியம், போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ண புண்ணியம், அது நல்லா இருக்குது. இப்போ கோச்சார ரீதியாக 9ஆம் இடத்ததிபதி 10ல்
10க்குரியவனோட ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய 10க்குரியவனோட சேர்ந்திருக்கிறப்ப பெரிய அளவுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் வெளிப்படும். தொட்டது தொடங்கும். உங்கள் பேர் மறைஞ்சிடும். உங்கள் பேரை வச்சு கூப்பிட மாட்டாங்க. இந்த வேலை செய்கிறவர், இந்த தொழில், இந்த ப்ராடக்ட், இந்த கம்பெனி ஓனர், அப்படி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும். நிபுணத்துவம் உங்களிடமிருந்து வெளிப்படும். அதன் மூலம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிகளும் லாபமும் கொடுக்கறதுக்கு சுக்கிரனும் ஆட்சியாக இருக்கிறார். நீங்கள் இப்போ செய்யக்கூடியது மற்றவர்களை கவரும்படி இருக்கும். புத்திசாலித்தனமாக நிபுணத்துவமாக உங்கள் காரியங்கள், வேலைகளை செய்வீர்கள், தொழிலை செய்வீர்கள், கவர்ச்சியாகவும் செய்வீர்கள். அதன் மூலம் மிகப்பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும். இப்போ நல்ல தசாபுத்தியாக இருந்துருச்சுன்னா நீங்கள் எதிர்பாராத நன்மைகளை, ஆச்சரியங்களை பார்க்குற மாதிரி ஆகிடும். மிகப்பெரிய அளவுக்கு அந்தஸ்து, மரியாதை உயர்வது உங்கள் நிபுணத்துவத்தால். பெரிய அளவுக்கு லாபம், மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுக்கு லாபம் அண்டு வெற்றிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மெடிடேட் பண்ணிக்கங்க. புத்தியை வச்சு ரொம்ப செய்யாதீங்க. நீங்கள் ஒரு டம்மி பீஸுன்னு நினைக்க தான் பெரிய ஆள் ஆவீங்க. அதுதான் அந்த மூல நட்சத்திரம் பண்ணணும்னு அறிவுறுத்தல்லையே சொல்லுவேன். சரணாகதி தத்துவம் தான் அந்த மூல நட்சத்திரம். அப்போ தான் அனுமன் மிகப்பெரிய மிராக்கிள்ஸு பண்ண முடிஞ்சிச்சு. ராமனை விட பாப்புலர் ஆக முடிஞ்சிச்சு. அதை போல தான் புராட நட்சத்திரமும் சுக்கிரனுக்குரியவங்களும். நீங்கள் ஒரு ஆளுன்னு நினச்சிக்கக்கூடாது. பொதுவில் நீங்கள் வலிவீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஒரு ஆளுன்னு. நீங்கள் வலிஞ்சு அவங்கள மதித்தா திரும்ப மதிப்பாங்கன்னு நினச்சி வலிவீங்க. அவங்க மதிக்கலைன்னா ஃபீல் பண்ணுவீங்க. மெடிடேட் பண்ணிட்டாக்கா அந்த தன்மை வந்துடும். பெரிய அளவுக்கு லாபத்தை பார்க்கறது, காரிய வெற்றி, அளவோட யார்கிட்ட வலியணும், யார்கிட்ட பேசணுங்கிற தன்மையெல்லாம் புரியும் மெடிடேட் பண்ணிட்டா தான். இல்லை கேவலமான சம்மந்தமே இல்லாத, திறமை இல்லாத முட்டாள்களிடம் வலிந்து அப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க. அண்டு உத்திராட நட்சத்திரம் அந்த மேட்டிமை குணம் ஓவராகவே இருக்கும். அவங்க அந்த மண்டை வெயிட்டை தூக்கி போட்டுடணும். நம்மளால் ஆகிறதில்ல, எல்லா மனரும் நம்மளை மீறிய ஒரு சக்தி தான் நம்மளை வழி நடத்துதுங்கிற அந்த சரண்டரிங் கான்செப்டை உத்திராட நட்சத்திரம் பிடிச்சிட்டா நம்பர் 1 தான். அவங்கள அசைக்க முடியாது. பெரிய அளவுக்கு பாப்புலாரிட்டி, பெரிய அளவுக்கு புகழ், மரியாதை அண்டு அந்தஸ்து, இதெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நல்ல மெடிடேட் பண்ணாதான் மிகப்பெரிய அளவுக்கு உங்கள் முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார். நீங்களும் வித்தியாசமாக செய்வீங்க. நீங்கள் உங்கள் அறிவை வச்சுட்டு, உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அது லிமிட்டட் தான். கட்டுறது கைமண் அளவு தான். நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டு உள்ளே தோன்றதை செஞ்சீங்கன்னா ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கும். அன்லிமிட்டடான இது கிடைக்கும். அது 9ல் இருக்கிற கேது அப்படி ஒரு ஞானத்தை கொடுப்பார். 3ல் இருக்கக்கூடிய ராகு அப்படி ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம், வித்தியாசமாக பண்ணுவோம், லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியை வச்சுட்டு பண்ணுவோம், அப்படிலாம் தோணும். அதில் பெரிய அளவுக்கு உங்களுக்கு அபரிமிதமான வெற்றி, ஒரு தைரியம் அண்டு புகழ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மெடிடேட் பண்ணிக்கணும். ஆனால் ஒழுங்காக பண்ணுவீங்களா அப்படின்னா கொஞ்சம் இடிக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக உங்களை கெடுக்க பார்ப்பார். ஏன்னா அவர் வக்ரம் பெற்று போய் இப்போதைக்கு லீவ் விட்டுருக்கார். உங்களை டோட்டலாக உங்கள் வித்தை திறமை கெட்டு போகிற மாதிரி, சிக்கல் பண்ணுற மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்தவர் வக்ரம் பெறதால சத்த லீவ் விட்டுருக்கார். அவரே குழம்புறார். அதில் என்ன நடக்கும்னா, இது கெட்டு போய்டும், வீணாக போய்டும்னு நினைப்பீங்க, அது நல்லபடியாக முடிஞ்சிடும். இது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க, அது கெட்டு போய்டும். அப்படி வந்துடும். உங்களுக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு அது மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த குரு பார்வை பெறப்ப, மெடிடேட் பண்ணுறப்ப தான். ஏன்னா உங்கள் லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறப்ப நீங்கள் புனிதமாக இருக்கணும். நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டு சமநிலையில் இருக்கணும், விருப்பு வெறுப்பு அற்ற நிலையில். அப்போது நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த குரு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி அறியாமை வெளிப்படாது. உங்கள் வித்தை திறமையில் சொதப்பல் நடக்காது. அழகாக பண்ணுவீங்க. ஆச்சரியமாக இருக்கும். எதிர்பாராதவைகள், எதிர்பார்க்கும் நேரன்றங்கள்ல எல்லாம் நன்மையாக இருக்கும். மெடிடேட் பண்ணிக்கங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ரொம்ப இது பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஜாதியும் பார்த்துக்கங்க. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறப்ப அது கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஆயுள் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, ஆக்சிடெண்ட் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஆனால்
பூர்வ பாக்கியம் வேலை பண்ணுறதால மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பாசிட்டிவாக மாறிடும். உங்கள்ட்ட உள்ள கெட்டது போயிடும், கெட்டவங்க போயிடுவாங்க, நல்ல பங்குதாரர்கள் வருவாங்க. அது பாட்டுக்கு வேலை நடக்கும். நீங்கள் பெருசாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் ஒரு ஆள் அறிவாளின்னு அந்த மேட்டிமை குணத்தோடு செயல்படுறப்ப தான் சிக்கல் வரும். ஜாக்கிரதை. நன்றி அன்புலங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.